அம்மா, அதான் அக்காவை பத்திரமா மாமா காப்பாத்திட்டாருல்ல. இல்லடி, எனக்கு தமிழ உடனே பார்க்கணும். மனசு கடந்து தவிக்குது. ஆட்டோ பிடிச்சு போய் உடனே அவளை ஒரட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம்மா, ஜனமா பார்த்தா கோவப்படுவாங்க. விடு, அக்கா எங்க போயிட போறா? காலையில வருவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அம்மா, அக்கா, தமிழ், அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ், உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டேடி. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு காப்பாத்துனது யார் தெரியுமா? அப்பா அம்மா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா, அப்பா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த ரவுடிங்க என்ன கொன்றுப்பானுங்கம்மா. அப்பா தேவ மாதிரி வந்து பாப்பா தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்ட அவுத்து விட்டுட்டு போயிட்டாருமா. கட்ட அவுத்து விட்டுட்டு போயிட்டாரா? உன்கிட்ட வேற எதுவும் பேசலையா? இல்ல தமிழ், அது உங்க அப்பாவா இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? உங்க அப்பாவா இருந்திருந்தா உன்னை அப்படி ஒரு ஆபத்துல விட்டுட்டு போயிருப்பாரா? அக்கா, நல்லா பாத்தியா? அப்பா தானா? நான் நிஜமாதான் சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது நம்ம அப்பாதான். ஆனா எனக்கு கட்ட அவுத்து விட்டுட்டு தப்பிச்சு போக சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்ல. ஆனா என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கவே இல்ல. ஒரு நிமிஷத்துல தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. தமிழ், நீ அப்பா ஞாபகத்திலே இருக்கல்ல, அதனாலதான் வேற யாரோ உனக்கு அவரை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. நீ மயக்கத்துல சரியா பாத்துருக்க மாட்ட. ஐயோ இல்லம்மா, அது அப்பாதாம்மா. அப்பாவோட முகம்தான். அப்புறம் ஏன்க்கா அப்பா உன்கிட்ட பேசல? அதுதான் எனக்கு புரியல. ஆனா கண்டிப்பா அது அப்பாதான். அப்பா நம்மள சுத்திதாம்மா எங்கேயோ இருக்காரு. அப்பாவை கண்டுபிடிக்கணுமா?